ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதி, எபிசோட் நம்பர் 20. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். சிங்கவா, அவள் என்ன சொல்லிட்டு போகிறான்னு கேட்டல்ல, அவள் வரும்போது ஒத்தையாக தான் திரும்பி வரணும். அவன் கதையை முடிச்சிரு. சரிங்க பாஸ். இங்கே பாருடாண்ணா, உனக்கு உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. மெடிசன் சாப்பிட்டு தான் நீ தூங்கணும், சரியா? ஐயோ வராதே. பார்த்து பத்திரமா இரு. நீ இருக்கிற இடம் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. நான் திரும்பவும் வருவேன். அவள் போயிட்டா. இதுதான் சரியான நேரம் இவன் கதையை முடிக்கிறதுக்கு. அவள் திரும்பி வர்றதுக்குள்ளே இவன் கதையை முடிச்சிடணும். என்கிட்டேருந்து எத்தனை வாட்டிடா தப்பிப்ப? இவங்க குறியில் தப்பின ஒரே ஆள் நீ தான். இந்த நிமிஷத்தோட உன் கதையை முடிய போகுது. இந்த வாங்கிக்க. தலகாணியா? அப்படின்னா நீ மாட்டிக்கிட்ட மாடு. யார் அது? உண்மையை சொல்லலை, தலையை சீவிடுவேன். யார் நீ? நீயா? நீ கசின் கூட இருக்கிறவல்ல, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? உண்மையை சொல்லு. அவனுக்கும் உனக்கும் என்ன பழக்கம்? எனக்கு அவர் பாஸு. அவர் எல்லா கொலையும் என்னை வச்சு தான் பண்ணுவார். அப்படித்தான் இவனையும் கொலை சொல்லி அமிச்சாரு. அப்படின்னா நான் யார் மலை போல நம்பிட்டு இருந்தவனோ அவன் தான் என் குடும்பத்தையே அழிக்க வந்தவனா? அவனையே நான் லவ் பண்ண? என்னை மன்னிச்சிடண்ணா. இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் எனக்கு உண்மையானவன். அவனை போய் நான் நம்பிட்டு இருந்தனே. லுக்கிங், இப்போ நம்ம பண்ண வேண்டியது மூவை பற்றி ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீ ஒன்றும் கவலைப்படாத. அவர் எந்த வழியில் தூக்கிட்டு வரணுமோ நான் அப்படி கொண்டு வந்துடுவேன். மூக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு. என்ன மை வேற உடஞ்சிருச்சு. வெளியில் என்ன சவுண்டு? யார் வந்துட்டுருக்கா? இவனா? இந்த ஹையர் அஃபிஷியலை யார் இங்கே கூப்பிட்டுருப்பா? ஒருவேளை நம்ம கதை தெரிஞ்சு போச்சோ? வாங்க உள்ள வாங்க. ஐயோ, பெரிய படையோடு வந்திருக்கானே. கொஞ்சம் சுதாரிச்சுக்கோ. நீ தான் மூ சொல்லி கொலை பண்ண வந்தவனா? நீ அந்த ஷெயோன்ற பொண்ணை கொலை பண்ணியா? என்ன பண்ண சொல்லு. நான் அந்த பொண்ணை வேணும்னு கொலை பண்ணல. அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணி நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நான் அந்த பொண்ணை கொல்லாமல் திரும்ப போய் அதுக்கப்புறம் மூ வந்து நீ என்னத்தை சொல்லின்னு இருக்கிற? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வாய மூடுறா. அண்ணன் என்ன சொல்ல வராருன்னா, அவரை பிளாக்மெயில் பண்ணி மூ தான் அந்த பொண்ணை கொலை பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் இவன் கொல்லலை, பயத்தில் ஓடி வந்துட்டான். ஸோ இவன் விட்டு போனதை அவன் முடிக்கணும்னு நினச்சி அந்த லேடியை கொலை பண்ணிட்டான். பழி இப்போ இவன் மேலே. இவன் இந்த கொலைக்கு காரணம் இல்லை. ஆமாம், இதை தான் சொல்ல வந்தேன் நான். மூவை அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் வீட்டில் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி இங்கே தூக்கிட்டு வாங்க. சரிங்க பாஸ், முடிஞ்சது கதை. இப்போ நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லை. சீக்கிரம் தேடுங்க. அவன் எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. எதுக்கு மூவை தேடிட்டு இருக்கீங்க? கிரிமினல் கூட குடும்பம் நடத்தினல. ஐயோ, அவன் கிரிமினலா? இனிமேல் நான் எங்கே போய் தங்க? அவனை எங்கே தேடியும் கிடைக்கல. ஆனால் கடைசியாக ஒரு மேப்பை பார்த்துருக்கான். அந்த மேப் ஏதோ வேற ஏதாவது கிடச்சிதா? இல்லை பாஸ், இது மட்டும்தான் அவனோட டேபிளில் இருந்துச்சு. இது என்னத்துக்கு அவன் பார்த்துருப்பான்? இங்கே நல்லா பாருங்க, மைக் கூட காயலை. இந்த இடத்துக்கு தான் அவன் ஓடி போயிருக்கணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் அவனால் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. என்ன பாய்ஸ், அவன் எந்த ஜில்லாவில் இருந்தாலும் அவன் இங்கே வந்து ஆகணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மிச்சதை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்ககிட்ட விட்டுட்டீங்கல்ல? சரி, நான் கிளம்புறேன். அப்போனா இங்கே இருக்க முடியாதா? மகளே, என்னையும் கூட என் பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன். ப்ளீஸ் அப்பனாச்சே, கொஞ்சம் கூட கூட்டிகிட்டு போமா ப்ளீஸ்மா. யோ தள்ளி போயா யூபிங். ஆமாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். அந்த வீடு நீ லேண்ட்டே கொடுத்துட்டியாமே? ஆமாம். உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனையாவா? அது உனக்கும் தானே சொந்தம். பரவாயில்ல, அவங்க தனியாக இருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் எங்கே போய் தங்குறது? வேணும்னா லேண்ட் கூட போய் தங்கிக்குங்க. செத்தாலும் நான் இனிமேல் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். என்னன்னு நினச்ச? நான் கவரிமான் பரம்பரை. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டேன். ஓ அப்படியா? அப்போ என்னையும் சூசியானும் டிபெண்ட் பண்ணி வாழலாம். அது தப்பு இல்லை. அது கவரிமான் பரம்பரைக்கு அழகா? நீ என்ன பேசுகிற? நீ என் பொண்ணு, அவர் என் மாப்பிள்ளை. சரி, ஒரு மேட்டரை டிஸ்கஸ் பண்ணுவோமா? என்ன டிஸ்கஷன்? எனக்கு சாப்பிட்டு டயர்டாகி மறுபடியும் பசி எடுக்குது. ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சொல்ல. ரொம்ப பசிக்குது அப்பாவுக்கு. ஷோ, இருந்தாலும் சொத்தாலும் அடிக்கணும். இதெல்லாம் எத்தால எழுத்து. நீ வா, ஹீரா போகலாம். நான் என்ன கேட்குறேன்? 2 பேர் இப்படி போகிறீங்க?
எரிஞ்சு போன கடைக்கு பதிலாக வேற கடையை பார்க்குறோம். இந்த கடை ஓகேவா? நல்லா இல்லை. அப்போ இதில் இடம் பத்தாது. அப்போ அது? ஐயோ மேடம், அதில் அந்த அளவுக்கு கூட்டம் வராது. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கும் தெரியல. சரி, நீ அந்த பக்கமாக போய் பெரிய கடை இருக்கான்னு தேடு, நான் இந்த பக்கமாக போகிறேன். என்ன போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. மைலேடி, ஏ மாஸ்டர், உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேண்ணா நான். நீ இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். மாஸ்டர் மாஸ்டர், ஏய் என்னடா கண்ணுக்கு என்ன நுழையாயிடுச்சா? மேலே வந்து மோதுற, என்ன பிரச்சனை உனக்கு? இந்த குடும்பம் உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்கு. கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? நானே மைலேடியை காணோன்ற அவசரத்தில் ஓடி வந்திருக்கேன். லூஸ் மாதிரி என் வழியில் நின்று தேவையில்லாத கதையெல்லாம் பேசாதீங்க. என்னது, என் பொண்ணு காணாமா? டேய் தெளிவா சொல்லிட்டு போடா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. நான் மாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிறேன். ஒன்று வருஷ கணக்கில் காதலிச்சா நீ எவனையோ கட்டிக்கிட்டு எனக்கு விபதி அடிக்க பார்த்தல்ல, இப்போ உன்னை யாருக்கும் தெரியாத இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்க. இங்கே வந்து யார் உன்னை காப்பாத்துவா? இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். இதை யாரு தடுப்பா? தடுக்கத்தான் யாரால முடியும்? யூ பிங்க், மை லேடி, ஐயோ சிஸ்டர், எங்க இருக்க? யூ பிங்க். இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணேன். அது இப்போ என் பக்கத்திலே இருக்கு. நான் உன்னை உனக்கு என்ன வெறிய பிடிச்சிருக்கு? உனக்கு தான் பிடிச்சிருக்கு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்படியெல்லாம் வருங்கால புருஷனை அவமதிக்கக்கூடாது. அது நல்ல பெண்ணுக்கு அழகில்லை. இதெல்லாம் உங்கள் அப்பங்கார உனக்கு சொல்லி கொடுக்கல. இதுக்கப்புறமாச்சு புருஷனை எப்படி ஒபே பண்ணுறதுன்னு கற்றுக்க. புருஷனா? நீ என்ன உளர்ற? அப்படின்னா நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஆமாம், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். இது எல்லாத்தையுமே செஞ்சது நான் ஒருத்த மட்டும்தான். ஆனால் இது எல்லாம் செஞ்சதுக்கெல்லாம் காரணம் நீ தான். அதான் இப்போ கிடச்சிட்டியே, இதோட நான் எல்லாத்தையுமே விட்டுறேன். ஏன்னா நம்ம புது வாழ்க்கைக்குள்ளே போக போகிறோம்ல. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் யாருமே குறுக்க வர முடியாது. வரவும் விட மாட்டேன். என்னோட குடும்பம் உன்னை எப்படி பார்த்துக்குச்சு? அந்த குடும்பத்துக்கு காட்டுற நன்றி கடனா இது? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லை. மனசாட்சியா? மனசாட்சி பற்றியெல்லாம் பேசுகிற குடும்பமா நீங்கள்? தேவையில்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம். என்ன பேசிகிட்டு இருக்க? நான் இன்னொருத்தரோட மனைவி. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தான். என்னவன் பேசுகிறான்? யூபிங், யூபிங், நீ எங்கே இருக்க? யூபிங். உங்களுக்கும் அவன் கிடைக்கலையா? இப்படியே தேடிட்டு இருந்தா விடிஞ்சிரும். ஆளுக்கு ஒரு திசையில் போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, நாங்கள் 2 பேரும் இந்த திசையில் போகிறோம். வேறு இடத்துக்கு தூக்கிட்டு போகக்கூடாது. இந்த காட்டுக்குள்ளே தான் கிடச்சிதான் அந்த இடப்பட்ட பையனுக்கு. எல்லாரும் என்ன தனியாக விட்டு போயிட்டானுங்க. ஏய், நான் வேற இருக்கேன்டா. இப்படி காட்டில் தனியாக விட்டு போகாதீங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ஏய் நில்லுங்கடா. டே எங்கே இருக்கோன்றது கூட எனக்கு தெரியல. எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சணும். இவன் முழிச்சு பார்க்கறதுக்குள்ளே இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். இதுதான் சரியான நேரம். யூபிங், சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சு போ 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 யூபிங். அவ்வளோ சீக்கிரம் என்கிட்டருந்து நீ தப்பிச்சு போயிடுவேன்னு நினைக்கிற? பொண்ணு நில்லுடி, எங்கே ஓடுற? அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவனா? நீ என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு ஒன்று பிடிக்கல, பிடிக்கவும் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? என்னை ஏன் உனக்கு பிடிக்காது? உன் கூட நான் வருவேன்னு நினைக்கிறியா? நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு கொலைகாரன். நான் ஏன் கொலை பண்ண? அதுக்கு அவங்க தகுதியானவங்க தான். உன் பெரியப்பா என் அப்பா அம்மாவையே குற்றவாளின்னு சொல்லி கொன்னான். அதனால நான் அவனை கொன்னேன். அப்படின்னா ஷயம் எதுக்கு கொன்ன? அவ உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா? அவளை எதுக்காக நீ கொல்லணும்? ஏன் கொல்லணுமா? அவ என்னையே பிளாக்மெயில் பண்ணா. அவ செஞ்சது தப்பு, அதனால நான் அவளை கொன்னுட்டேன். இதில் ஏன் தப்பு எதுவுமே இல்லை. நீ இவ்வளோ மிருகமாக நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ ஷெல்ஃபிஷாக நீ எதுக்காக நடந்துக்கிட்ட? ஏன் தெரியுமா? உனக்காக தான், உனக்காக தான். வா, கிட்ட வா. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். நீ நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ. நம்ம 2 பேருக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தா நான் அவங்களுக்கு கொன்னுருவேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ யூபிங், என்னை புரிஞ்சுக்கோ. நீ என்ன பைத்தியமா? தள்ளிப்போ. நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க.
நீ லவ் பண்ணுறது உன்னை மட்டும்தான். நான் என்ன லவ் பண்ணுறதை விட நான் உன்னை லவ் பண்ணுறதும் உனக்கு புரியவே இல்லை. இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருக்காத, மரியாதையை என்னை விட்டுரு, இல்லை பின்விளைவுகள் சந்திக்க வேண்டியது வரும். அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல என் கூட வா, முதல்ல என் கையை விடு. எத்தனை வாட்டி சொல்றது, நான் உன்னை விரும்பல, பேசாம என்னை கொன்னுடு, அப்பவாச்சும் நீ சந்தோஷமா இருப்பல. ஏன் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற? நான் உன்னை விரும்புறேன், வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உன்னை விரும்பல, நான் உன்னை விரும்பவும் மாட்டேன். ஏன் ஏன் எனக்கு கோவம் வருது பொண்ணு. என்னை மன்னிச்சிரு யூபிங், நான் உன்னை அடிச்சிட்டேன், ஐம் சாரி. நீ எனக்கு என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை விரும்ப மாட்டேன். ஏன் ஏன் என்னை திரும்ப திரும்ப தப்பு பண்ண வைக்கிற? என்னோட பொண்ணோட குரல். வா, மணி ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம். டேய் மோ, என் பொண்ணு மரியாதையை விட்டுரு, இல்லைன்னா இந்த தடியால் அடிச்சு சாப்பிடிச்சிருவோன்னு. அப்பா, இவனுக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சது? தெரிஞ்சா என்ன, இவன் கதையும் முடிச்சிட வேண்டிதான். இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளா? திரும்ப திரும்ப என்ன தப்பு பண்ண வைக்கிறீங்களே. ஐயோ, இது மைலேடியோட கர்ஷிப், அப்படின்னா அவங்க இந்த வழியா தான் போயிருக்கணும். வாங்க போவோம், வேற வழியே இல்லை. வாடா வா. நல்ல மனுஷனி, தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணிடாத, மன்னிச்சிரு, என் பொண்ணு என்னையும் விட்டுருப்பா. யுபிங் நீ போயிரு, யுபிங் நீ போ. ஏய் விடுறா, என் காலை விடு. விட மாட்டல. யுபிங் மூ, இந்தா வாங்கிக்க. என்னையவா அடிச்ச பொண்ணு? டேய் அப்பா, அங்கிள், இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த இடம் தெரிஞ்சது? எப்படி எல்லாரும் இங்க வந்தாங்க? அப்பா எழுந்துறீங்கப்பா, அப்பா. யூபிங், உங்க அப்பா வாழ்க்கையில் செஞ்ச ஒரே ஒரு உருப்படியான காரியம் உனக்கு காப்பாத்தினதா. நீ நல்லா இருக்கணும். அப்பா அப்பா, உங்க பேச்சு நான் கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க. அப்பா எழுந்துறீங்க, எழுந்துறீங்க. ஒன்று அப்பா. சுச்சு. ஏய் என்ன யூபிங், அப்பாவை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போற? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்காக நான் சின்ன வயசுல செய்வேனே. என்ன நீ உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேன்ற? என்ன பொண்ணு நீ? அப்பா, நான் உங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்குறேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன். எழுந்துறீங்க. அவன் இப்படி தான் தப்பிச்சு போனான். சீக்கிரம் வாயி, அவன் தப்பிச்சிட போறான். நான் ஆல்ரெடி தப்பிச்சிட்டேன். இனி உங்களை என்ன கெதிக்கு ஆளாக்குறேன்னு பாருங்க. முதல்ல என்ன நான் காப்பாற்றிக்கணும், அதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்கிறேன். இந்த மூவால் அநியாயமாக எத்தனை உயிர் பலியாயிடுச்சு. இப்போ இவர், நீ தாண்டா மச்சான் அவளை நல்லா பார்த்துக்கணும். இந்த இவ்வளோ கொடூரமானவனா இருப்பான்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. அவன் எப்படி இப்படியெல்லாம் மாறினா? அப்பா, நீங்கள் வாழும்போது எல்லாரோட நிழலுமே வாழ்ந்துட்டீங்க. தனிச்சு வாழறது எப்படின்னு நான் தன்னிச்சையாக தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கூட தெரியாமலேயே இறந்தும் போயிட்டீங்க. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன், உங்களை எதிர்த்து பேசியிருக்கேன். இப்போ சண்டை போடவும் தோணலை, எதிர்த்து பேசவும் தோணலை. இதை கேட்குறதுக்கு நீங்கள் உயிரோட இல்லையேப்பா. தேர்ட் சிஸ்டர், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நாங்கள்லாம் இருக்கோம். நான் அந்த கடையை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நானும் தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும். பரவாயில்ல அங்கிள், உங்கள் பொண்ணு நான் பத்திரமா பார்த்துப்பேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். யூபிங், ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலும் சரி, நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டிவாக மட்டும்தான் இருப்பேன். அது எனக்கு தெரியும் சூசியான். பல பகல் பல இரவுகள்னு சில மாதங்கள் ஓடி போகுது. தப்பிச்சு போனமோ இப்போ எங்கே இருக்கான்றது யாருக்குமே தெரியாது. தலைமறைவாக இருந்துக்கிட்டு அவனுக்கான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவங்களோட புது கடை ஓப்பன் ஆயிடுச்சு. எரிஞ்சு போன கடையை புதுப்பிச்சுட்டாங்க. இனிமே நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். பழசெல்லாம் விட்டு தள்ளுங்க, நம்ம சிஸ்டர்ஸ். என்னது இவ கூடயா? என்ன பார்க்குற? நாம் ஒன்றாவே இருக்க போகிறோம். சிஸ்டங்க ஒன்று சேர்ந்தா தங்கத்தை கூட பிரேக் பண்ணிடலாம். எனக்கு இவ கூடலாம் இருக்க இஷ்டம் இல்லை.
நான் முன்னாடி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் என்ன லீக்விங்? வேணும்னா நான் பிரதரை கூட பிஸ்னஸ் செய்ய சொல்கிறேன். ஆ இல்லை இல்லை, வெறும் ஃப்ரெண்டாக மட்டும்தான். எனக்கு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அது ஏன் என்கிட்ட சொல்கிற? எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன? எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவன் எப்படியோ போயிட்டு போகிறான். ஓ எப்படியோ போயிட்டு போகிறானா? என்ன என்ன சிரிக்கிறீங்க? ஐயோ ஐயோ, லிக்கிங் லிக்கிங், நம்ம எல்லாரும் இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறோம். நீ ஏன் இதை என்கிட்ட மறைச்ச? ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி என்ன பொருட்காட்சி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? எப்பத்துலேருந்து உனக்கு தெரியும்? சொல்லு யுபிங். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நோயோட தீவிரம் அதிகமாச்சுன்னு தெரியும். நான் வாமிட் பண்ணும்போது பிளட்டு வந்தது. அதை பற்றி சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உன்கிட்ட தைரியமான வார்த்தைகளை சொல்லிட்டா, ஆனால் பல்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப நாள் டைம் இல்லைன்னுட்டு. அது நீ ஒன்றும் கவலைப்படாத தங்கச்சி. எப்பேற்பட்ட நோயும் புறா சூப் குடிச்சுன்னா சரியாயிடும். நான் போய் அதை பிடிச்சிட்டு வரேன். டேய் எங்கடா போகிற? நில்லு. என்ன நில்லுங்கிற? உனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்குன்னு நீ ஏன் முன்னாடியே சொல்லலை யுபிங்? ஆமாம், நீ ஏன் முன்னாடியே சொல்லலை? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் என் மேலே பரிதாபப்படுவீங்க. எனக்கு அது வேண்டாம். எனக்கு இருக்கிறதோ கொஞ்சம் டைம். ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது இப்போ நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் ஒரு கவலை மட்டும்தான். நான் போனதுக்கப்புறம் நீ அழலாம் கூடாது, ரொம்ப சோகமாகவும் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ம் ம் இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும். இது என்னோட கடைசி ஆசை. நீ கண்டிப்பாக நிறைவேற்றணும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். நீ எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் நான் கூப்பிட்டு போவேன். ஏய் கண்ணே, உன் புருஷன் எங்க? அந்த லூசு பையன் வெளில போயிருக்கான். நாம் ஜாலியாக இருப்போம். எல்லாரும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் நீ என்னை விட்டு போக போறியா யுபிங்? நான் உன் தங்கச்சியில் நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் செய்யக்கூடாதா? என்ன சொல்கிற? இப்போ பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன்னு. கிங், நல்ல ஐடியா கொடுத்துருக்க. லுக்கிங், இப்போ நீ நல்லா இருக்க. நான் பயந்தே போயிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஐயோ, என் புருஷன் வந்துட்டான், கிளம்பியா? யுபிங், நான் உனக்கு நிறைய கெடுதல் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீ என்னை சேர்த்துக்கிட்ட. ஆனால் நீ என்னால் அழைய கண்ட்ரோல் பண்ண முடியல. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைல்.